ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஐ. ஸோ ஒரு சிஎன்ஐ வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட் நம்ம ஒரு Kubernetes கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த பாடுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது சிஎன்ஐ வழியாக தான் நடக்குது. ஸோ Kubernetes வந்து டைரெக்டாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக Kubernetes வந்து சிஎன்ஐ மூலமாக பாடுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒரு பாடு வந்து இன்னொரு பாடு கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் கம்யூனிகேட் ஆகும் பை டிஃபால்ட்டாக. அதாவது ஒரு நோடு பாடு 1 வந்து நோடு 1ல் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னொரு பாடு வந்து நோட் 2ல் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாடு 1ஆல் பாட் 2 வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதாவது டிஃப்ரெண்ட் நோடில் வந்து நம்ம பாடு லான்ச் பண்ண அப்புறமும் கூட நம்மளால் பாடு 1லேருந்து பாடு 2க்கு வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் சொல்யூஷன் வச்சுட்டு அந்த சொல்யூஷன் வழியாக வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணனால தான் ஒரு பாடில் இருந்து இன்னொரு பாடுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ நம்ம சிஎன்ஐ வந்து நம்ம Kubernetes வந்து எங்கே அசைன் பண்ணியிருப்போம், எங்கே அட்டாச் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டவுட் வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எங்கே வந்து நம்ம சிஎன்ஐ மேப் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, kubelet.service ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெட்வொர்க் பிளகின் வந்து என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பைனரி டைரக்டரினா என்ன, பைனரி டைரக்டரியுடைய பாத் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் டைரக்டரியுடைய பாத்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த Kubernetes வந்து இந்த 3 ஃபைலுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு பாட் கிரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து பாடுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வேலிடேட் பண்ணுறதுக்கு என்னன்னு வேலிடேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் -AUX kubeletன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து Kubeletல வந்து எந்தெந்த பாத்தெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது பைனரி டைரக்டரி வந்து நம்ம கொடுத்த பைனரி டைரக்டரி இங்கே வியூ ஆகும். அது மாதிரி கான்ஃபிகரேஷன் டைரக்டரி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் வந்து நெட்வொர்க் பிளகின் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இது வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, இந்த /opt/cni bin அதில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் தான் வந்து பிளகின் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். கான்ஃபிகரேஷன் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் நான் வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஐபாம் கேட்டகரி ப்ளஸ் வந்து சப்நெட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து ரவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு பாட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். கியூப் கண்ட்ரோல் ரன் பாட் நேம் பாட் 1 image equal to nginx. ஸோ இது எதுக்கு கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பாட் கிரியேட் பண்ண உடனே நம்ம ஒரு பாட் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐபி அட்ரஸ் வந்து எதுவுமே நம்ம அசைன் பண்ணல. ஆனால் நம்ம இப்போ வந்து பாடோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பை டிஃபால்ட்டாக வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 பாடுங்க வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. அதில் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.9 0.10. ஐபி அட்ரஸ் உடைய நெட்வொர்க் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10.42.0. ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க் ரேஞ்ச். அதில் வந்து .9.10 சொல்லிட்டு 2 ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடு 1 லாகின் பண்ணிவிட்டு பாடு 1ல் இருந்துட்டு பாட் 2 வந்து நான் பிங் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக வந்து பிங் ஆகும். ஏன்னா வந்து நம்ம நெட்வொர்க் சொல்யூஷன் வழியாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுனால அது ஒரு பர்டிகுலராக சேம் நெட்வொர்க்கில் தான் கிரியேட் பண்ணும். ஸோ வித்தின் த நெட்வொர்க் வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பாட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாடு வந்து இன்னொரு பாடு கூட பை டிஃபால்ட்டாக கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ இப்போ பாட் 1 வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாட் 1 லாகின் பண்ணிட்டேன். இப்போ பாட் 1ல் இருந்து பாட் 2 வந்து பிங் பண்ண போகிறேன்.
ஸோ பிங் கமாண்ட் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணல ஆல்ரெடி. ஸோ ஐபி யூட்டில்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ பிங் பார்ட் 2. ஸோ பார்ட் 2 வந்து நேம் ரெசல்யூஷன் நம்ம என்ன பண்ணல. ஸோ ஐபிடஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட் 2 ஐபிடஸ். ஸோ கியூப் கண்ட்ரோல் கெட் பார்ட்ஸ் -0 வைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்ட் 1 லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ல இருந்துட்டு பார்ட் 2 வந்து பிங் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகுது. பிங் ஸ்டேட்டஸ் வந்து ஓகேவா இருக்கு. அது எதனால அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிஎன்ஐ மூலமாக நம்ம சிஎன்ஐ நெட்வொர்க் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணதுனால இப்போ பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சிஎன்ஐ மட்டும்தான் நெட்வொர்க் சொல்யூஷன் கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ நிறைய நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து சிஎன்ஐ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.